visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம், அதாவது வெப்சைட் ஆகும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா நம்ம தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்டத்தில் எலாவூர் பக்கத்தில் உள்ள சாலை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ திருப்பாண்டி கொடுமுடிநாதர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவிலோட முழு பேரு ஸ்ரீ பன்மொழி அம்மை சமேத ஸ்ரீ திருப்பாண்டி கொடுமுடிநாதர் கோயிலாகும். பலரும் இந்த கோவிலை எலாவூர் சிவன் கோயில் அப்படின்னு அழைக்கிறார். இந்த திருப்பாண்டி கொடுமுடிநாதர் கோவில் மேற்கு நோக்கிய கோயிலாகும். இது ஒரு வயல்வெளி பக்கத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. மேற்கு நோக்கிய கோவிலுக்கு ராஜ கோபுரமோ துவஜஸ்தம்பமோ கிடையாது. ஒரு மதிர்ச்சுவருடன் கூடிய ஒரு மேற்கு நோக்கிய நுழைவாயில் இருக்கு. அதை அடுத்து ஒரு கோபுரம். அந்த கோபுரத்துல சிவன், பார்வதி மற்றும் விநாயகர், முருகனோட வர்ண விக்கிரகங்களை பார்க்கலாம். இந்த கோபுரத்தை தாண்டி போனா அடுத்து இருக்கிறது மூலஸ்தான மண்டபம். மூலஸ்தான மண்டபம் பற்பல தூண்களால் ஆனது. ஒவ்வொரு தூண்லையும் வர்ண பூச்சி பிரமாதமா இருக்கு. அதே மாதிரி கோவிலோட உத்தரத்திலையும் வர்ண பூச்சி ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. மூலஸ்தானத்தை நோக்கி ஒரு நெய்வேத்திய பீடம், அதாவது பலி பீடமும் ஒரு நந்தி வாகனமும் அமைஞ்சிருக்கு. இப்ப இந்த கோவில்ல மூலஸ்தானத்தை நோக்கி ஒரு நெய்வேத்திய பீடமும் நந்தி வாகனம் இருக்குன்னு. இந்த கோவிலுக்கு வழக்கமா இருக்கிற துவாரபாலகர்கள் விக்கிரகம் கிடையாது. அதற்கு மாறா மூலஸ்தானத்தோட இடது பக்கத்துல ஸ்ரீ பால கணபதிக்கு ஒரு விக்கிரகமும் வலது பக்கத்துல ஸ்ரீ பால முருகனுக்கு ஒரு விக்கிரகமும் இருக்கு. இந்த கோவிலோட மூலஸ்தானத்துல மூலவரான ஸ்ரீ திருப்பாண்டி கொடுமுடிநாதர் மேற்கு நோக்கி ஸ்வயம்பு சிவலிங்க வடிவமா நாகாபரணத்தோட காணப்படுறார். நாகாபரணத்தோட இந்த ஸ்வயம்பு சிவலிங்கத்தை பார்க்கும்போது பக்தர்களுக்கு கண்கொள்ளா காட்சியா அவர் காட்சியளிக்கிறார். இவர் மேற்கு நோக்கிய சுவாமியா இருக்கிறதுனால இவர் பக்தர்களுக்கு மேன்மை தரக்கூடியவர் அப்படின்னு ஒரு ஐதீகம். தெற்கு மற்றும் மேற்கு தமிழகத்திற்கு எப்படி கொடுமுடியில இருக்கிற கொடுமுடிநாதர் கோயில் ரொம்ப விசேஷமோ, அது மாதிரி சென்னை மற்றும் புறநகர பகுதிகளுக்கு இந்த கொடுமுடிநாதர் கோயில் மிகவும் சிறப்பான ஒரு விசேஷமான கோயிலாகும். இந்த திருப்பாண்டி கொடுமுடிநாதர் கோயில்ல என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த கோவில்ல அர்ச்சனை மற்றும் வழிபாடுகள் எல்லாமே தமிழ்ல, தூய தமிழ்ல பின்பற்றப்படுறது. இந்த கோவிலோட மூலவர் கோஷத்துல வடக்கு நோக்கிய 2 விக்கிரகங்கள், ஸ்ரீ துர்க்கை அம்மனோட விக்கிரகம் மற்றும் ஸ்ரீ பிரம்மாவோட விக்கிரகத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி தெற்கு நோக்கி சண்டிகேஸ்வரர் விக்கிரகம் பார்க்கலாம். சண்டிகேஸ்வரருக்கு இங்க சண்டேச நாயனார் அப்படின்னு பேரு. கிழக்கு நோக்கி ஒரு லிங்கோத்பவர் விக்கிரகம் இருக்கு. அதே மாதிரி தெற்கு நோக்கி தென்முக பரமனான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மற்றும் நர்தன விநாயகரோட விக்கிரகங்களை பார்க்கலாம். இந்த கோவிலோட அம்பாள் பேரு ஸ்ரீ பன்மொழி அம்மை. இந்த பன்மொழி அம்மை அம்பாளுக்கு வடக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. வடக்கு நோக்கிய சன்னதியில நின்ற கோலத்துல அம்பாள் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இந்த அம்பாள் சன்னதியோட வெளிச்சுவற்றுல, அதாவது கிழக்கு நோக்கி ஸ்ரீராமலிங்க வள்ளலாரோட ஒரு படத்தை வச்சிருக்கா. இந்த கோவிலோட மூலஸ்தான மண்டபத்தோட தரைதளம் மொத்தமும் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப நன்னா இருக்கு. அதே மாதிரி வெளிப்பிரகாரம் சிமெண்ட் பூசி இருக்கு. சிமெண்ட் பூசிய இந்த வெளிப்பிரகாரத்துல முதல்ல தெற்கு நோக்கிய ஒரு சன்னதி. இந்த சன்னதியில ஸ்ரீ நடராஜரோட ஸ்ரீ சிவகாமி அம்பாள் மற்றும் ஸ்ரீ மாணிக்கவாசர் காணப்படுறார். நடராஜர் சன்னதிக்கு எதிர்பக்கமா, அதாவது நடராஜர் சன்னதியை பார்த்த மாதிரியே ஒரு வடக்கு நோக்கிய சன்னதி. இந்த வடக்கு நோக்கிய சன்னதி ஸ்ரீ நால்வரோட சன்னதி. ஸ்ரீ நால்வர் யார் யாருன்னா ஸ்ரீ அப்பர், ஸ்ரீ சுந்தரர், ஸ்ரீ திருஞான சம்பந்தர் மற்றும் ஸ்ரீ மாணிக்கவாசகரோட விக்கிரகங்களை அங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்து 2 தெற்கு நோக்கிய சன்னதிகள் இருக்கு. முதல்ல இருக்கிற தெற்கு நோக்கிய சன்னதி நவகிரக சன்னதி. பார்க்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. பக்தர்கள் நவகிரக சன்னதிக்குள்ளேயே வலம் வரலாம் பிரதட்சணமா, அந்த வசதி இருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கிற தெற்கு நோக்கிய சன்னதி ஸ்ரீ கால பைரவரோட சன்னதி. இங்க ஸ்ரீ கால பைரவர் தன்னோட வாகனத்தோட தெற்கு நோக்கி நின்ற கோலத்துல காணப்படுறார். அடுத்து வெளிப்பிராகாரத்துல இருக்கிற ஒரு சன்னதி ஒரு தற்காலிக சன்னதியாக காணப்படுறது. இந்த சன்னதி ஸ்ரீ ஆதி பன்மொழி அம்மையோட சன்னதி. ஸ்ரீ ஆதி பன்மொழி அம்மை தன்னோட சன்னதியில மேற்கு நோக்கி நின்ற கோலத்துல பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். பன்மொழி அம்மை சன்னதி ஒரு வில்வ மரத்துக்கு கீழே அமைஞ்சிருக்கு. அந்த சன்னதியை நோக்கி ஒரு சின்ன நெய்வேத்திய பீடமும் ஒரு நந்தி வாகனத்தையும் பார்க்க முடியும். அடுத்து இந்த கோவிலோட வெளிப்பிரகாரத்துல ஒரு மேற்கு நோக்கிய சன்னதி இருக்கு. இந்த மேற்கு நோக்கிய சன்னதி ஸ்ரீ விநாயகரோட சன்னதி. இவர் ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே காட்சியளிக்கிறார். அதனால இந்த விநாயகருக்கு ஸ்ரீ வேம்பு விநாயகர் அப்படின்னு ஒரு பேரு. இந்த கோவிலை பொறுத்தவரையிலும் 3 விக்கிரகங்கள் தானா பூமியிலேருந்து கிடைச்சவா. அவை என்னென்ன அப்படின்னா, முதல்ல ஸ்ரீ வேம்பு விநாயகர், அதுக்கடுத்தது ஸ்ரீ ஆதி பன்மொழி அம்மை மற்றும் இந்த கோவிலோட மூலவரான ஸ்ரீ திருப்பாண்டி கொடுமுடிநாதரோட சுயம்பு சிவலிங்கம். இவா எல்லாமே பூமியிலேருந்து கிடைச்ச விக்கிரகங்களாகும். இந்த கோவிலுக்குள்ளேயே இந்த கோவிலுக்கான ஒரு மடப்பள்ளியும் இந்த கோவிலுக்கான ஒரு சின்ன அலுவலகமும் இயங்கிட்டு வருது. இந்த கோவில் அரசு கோவில் இல்லை.
இது வந்து தனியார் கோவில். அதாவது இந்த கோவில வந்து சாலை அப்படிங்கிற கிராமம் மற்றும் எலாவூரை சுற்றியுள்ள ஒரு சில கிராம மக்கள் ரொம்பவும் ஒத்துமையா நிர்வகிச்சுன்னு வரா. இந்த ஒத்துமையை நம்ம கண்டிப்பா பாராட்டியே தீரணும். இந்த கோவிலுக்கு யாராவது பக்தர்கள் பண உதவியோ, பொருளுதவியோ கொடுக்க நினைச்சீங்கன்னா, இந்த கோவிலோட நிர்வாகிகளில் ஒருவரான திரு ஜெயசீலனை 7010188922 மொபைல் நம்பர்ல தொடர்பு கொண்டு வேண்டிய உதவிகளை செய்யலாம். நம்ம visitTemples.com மூலமா இந்த கோவிலுக்கு சென்று இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்களை கேட்டபோது, நம்மளுக்கு இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் எல்லா விவரங்களையும் எடுத்து சொன்ன இந்த கோவிலோட அர்ச்சகர் ஸ்ரீ சதாசிவம் அவருக்கு நமது நன்றி கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ சதாசிவ அர்ச்சகரோட மொபைல் எண் வந்து 9751291219 மற்றும் நமக்கு வந்து கோவிலை விவரித்து எடுத்து சொன்ன திரு சந்துரு அவரோட மொபைல் நம்பர் 8946031286. இவங்க 2 பேருக்கும் visitTemples.com சார்பா நமது நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visitTemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.